السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. சனித்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 30வது நோன்பினுடைய தராவீகை நிறைவேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய அதிக நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய நாளின் கடைசி நாள் இன்றைய நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும் என்பதாக நாம் நியத்து செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலானை நமக்கு தந்ததனுடைய நோக்கத்தை அறிந்தவர்கள் உண்மையிலேயே இந்த ரமலான் நம்மை விட்டு போகிறதே என்பதாக கவலையோடு ஒரு சிலர்கள், அப்பாடா நல்லபடியா ரமலான் முடிஞ்சிச்சு என்பதாக ரமலானுடைய நற்கூலிகளுடைய அருமையை தெரியாதவர்கள் ஒரு ஏக்கமிட்டு அவர்கள் ரமலானை முடிந்ததை இந்த விதத்திலே சந்தோஷப்படக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ரமலான் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் போல, மருத்துவமனை போல. இங்கே நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நல்லபடியாக மருத்துவமனைக்கு சென்றால், உடல்நிலை சரியில்லாமல் சென்றால் எப்படி மருத்துவமனையிலிருந்து நாம் திரும்புகின்ற பொழுது உடல் நலத்தோடு திரும்புவோமோ, அதுபோல ரமலானை அடைந்தும் யார் உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி மருத்துவமனை போல ஷிஃபாவை பெற்று யார் திரும்பவில்லையோ அவர்கள் ரமலானை வீணடித்து விட்டார்கள் என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் இந்த நோன்பு நோற்பதும் தொழுவதும் சதக்கா போன்ற நல்ல அமல்கள் செய்வதும் எதற்காக வேண்டி? கடைசி நேரம் நமக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், ஆகிரத்தினுடைய வாழ்வு நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் நிறைந்து கொண்டிருக்கிறோம் எல்லா விதமான அமல்களையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்பதாக சொல்வான். கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் மௌத்தாக கூடியவர்கள் தான். அதே போல இன்னலில் மௌத்தி லசக்கராத் என்பதாக அருமை நாயகம் சொல்வார்கள். நிச்சயமாக இந்த மௌத்துக்கு, மரணத்திற்கு வேதனை என்பது உண்டு என்பதாக சொல்வார்கள். அதாவது கடைசி நேரம் என்பது, அந்த மரண தருவாய் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய தொடர்புகளை துண்டித்து கொண்டு மறுமையினுடைய வாசலை திறக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இந்த மௌத்தினுடைய நேரம் என்பது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மாத்திரமல்ல, அது ஒரு ஆன்மீக போராட்டம். உயிரும் உடலும் பிரியும் அந்த இறுதி போராட்டத்திற்கு சக்கராத் என்பதாக அரபியிலே சொல்வார்கள். அந்த ஒரு மயக்க நிலையை போன்றது. அதாவது அந்த நேரத்தில் நம்முடைய உடம்புலாம் என்ன செய்யும்? குளிர்ந்து போகும், கால்கள் எல்லாம் பின்னிக் கொள்ளும், மூச்சு திணறி கொண்டிருக்கும், நம்முடைய பார்வை எல்லாம் மேல் நோக்கி சென்றுவிடும். இது போன்ற ஒவ்வொரு மாற்றமும் நடைபெறக்கூடிய அந்த கடைசி சக்கராத் ஹாலினுடைய நேரம், மௌத்தினுடைய நேரம், அந்த நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அருமை நாயகம் சொல்லுகின்ற பொழுது அவர்களே தன்னுடைய கடைசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க? பக்கத்துல பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தன்னுடைய கையை அந்த தண்ணியில முக்கி முகத்துல தடவிக்கிட்டாங்க. தடவும் பொழுதுதான் சொன்னாங்க, இன்னல் மௌத்து சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு மௌத்திற்கு வேதனை உண்டு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் அது ஒரு இயற்கையான வலி. அந்த நேரத்திலே நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மலக்குமார்கள் வருகை தருவார்கள். மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்களை நம்ம அந்த மரணத்தினுடைய அந்த மௌத்தினுடைய சக்கராத்து நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கண்ணுடைய திரையை விலக்கி விடுவான். மலக்குமார்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவாங்க. முஃமினான ஒரு நல்ல மனிதர் ரமலான் போன்ற நல்ல அமல்களை, நல்ல நேரங்களை தன்னுடைய இபாதத்திலே கழித்த முஃமினான ஒரு மனிதர், அவரிடத்திலே மலக்குமார்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய கண்ணுக்கு அந்த மலக்குமார்கள் ஒரு அழகிய வெண்மை நிற ஆடை உடுத்தியவர்களாக, சொர்க்கத்தினுடைய நறுமணம் கொண்டவர்களாக அந்த மாணவர்கள், அந்த மலக்குமார்கள் இவர்களிடத்தில் வருவார்கள். அதை இவங்க பார்ப்பாங்க. அந்த ஆன்மாவை நோக்கி அவங்க பேசுவாங்க, அமைதி பெற்ற ஆத்மாவே, உன்னுடைய இறைவனுடைய திருப்தியின் பக்கம் நீ போ என்பதாக அந்த மலக்குமார்கள் தன் பக்கம் அழைப்பார்கள் என்பதாக முஃமின்களுடைய நிலை இப்படி இருக்கும். அதே போல
கருப்பு நிற ஆடை அணிந்து அருவருப்பான வாடை கொண்ட வானவர்களும் வருவார்கள். அவர்கள் இது போன்ற யாரெல்லாம் தவறு விட்டு விட்டார்களோ, நல்ல அமல்களை விட்டு யார் வீணடித்து விட்டார்களோ, அவர்களுடைய அந்த ஆன்மாவை பார்த்து சொல்வார்கள், கடினமான முறையில் அந்த ஆன்மாவை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்வதற்காக வேண்டிய அழைப்பு கொடுப்பார்கள். இந்த 2 நிலைதான் நம்முடைய கடைசி நிலை. அந்த நேரத்துல இவன் சைத்தான் எடுக்கிறான சும்மா இருக்க மாட்டானா. கடைசி நேரத்துல ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போமேன்னு வருவானா. ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்துல நாம் பார்த்திருப்போம். உயிர் போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சிலர்கள் நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். அந்த நேரத்துல சைத்தான் வழிகெடுப்பதற்காக வேண்டி பக்கத்துல உட்கார்ந்து வருவான். தாகம் எடுக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல தவிக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அந்த மனிதனிடத்துல சைத்தான் சொல்லுவான், நீ அல்லாஹ்வை மறுத்து விட்டால், இறைவனை நீ மறுத்தால் உனக்கு நான் தண்ணி தரேன் என்பதாக ஈமானை நம்பிக்கையை பறிப்பதற்காக வேண்டி அந்த நேரத்திலையும் முயற்சி செய்வான். அதனால்தான் அந்த நேரத்துல நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு சக்கராத் ஹால் நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை மெதுவா நம்ம சொல்லி காமிக்கணும். அவர்களுடைய சிந்தனையை அந்த கடைசி நேர நாவினுடைய வார்த்தையை கலிமாவை மொழிய வைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி தருவார்கள். அத்தகைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரம், உயிர் பாதத்திலிருந்து நம்முடைய உயிர் பாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு என்ன செய்யும், தொண்டைக்குழி வரை வரும். தொண்டைக்குழியை தாண்டுகின்ற பொழுது நம்முடைய தௌபா என்று சொல்லக்கூடிய மன்னிப்பினுடைய கதவு மூடப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் நம்மளால எந்த விதமான வார்த்தையும் எந்த விதமான தௌபாவும் அல்லாஹ்விடத்தில் நம்மளால் தேட முடியாது. நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தோல் பையிலிருந்து தண்ணி எப்படி கொட்டினா எப்படி வேகமா சொட்டு சொட்டா அழகா லேசா விழுமோ அதுபோல உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுப்பான். ஆனால் தீயவர்களுக்கு ஈரமான ஒரு கம்பளி ஒரு ஈரத்துல முக்கி வச்சுக்கிட்டு அதை முள்ளுல இரும்பு கம்பியில போட்டு இழுத்தம்னா எப்படி கடுமையாக எழுப்போமோ அதுபோல அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே அவருடைய ரூஹ்கள் கைப்பற்றப்படும். அத்தகைய நிலை இந்த 2 நிலைகளில நம்முடைய அமல்களை கொண்டு இந்த 2 நிலைகள் தான் அமையும். உலகத்தோடு தொடர்பு நமக்கு அருந்து போகக்கூடிய அந்த கடைசி நேரம், உயிர் தொண்டைக்குழி அடைத்து விட்டால் பிறகு உலகத்தோடு நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது. நம்ம செஞ்ச எதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பும் தேட முடியாது. கடைசி நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதன் எதை பார்க்கிறானோ அப்படியே அவனுடைய பார்வை மேல் நோக்கி கொண்டே செல்லும். அதான் கடைசியில கண்ணு திறந்துருந்துச்சுன்னா மூடி விடுங்க என்பதாக சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொரு மௌத்தினுடைய கடைசி நேரம் நிலை. இதை நாம் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் இந்த துன்யாவினுடைய ஒவ்வொரு நன்மைக்குரிய அமலையும் செய்து கொண்டே இருக்கிறோம். பர்லான ரமலான் நோன்புடைய காலகட்டங்களிலே நோன்பு நோற்பதும், அதே போல தராவிஹ் போன்ற அதிகப்படியான தொழுகைகள் தொழுவதும் நமக்கு கடைசி நேரத்திலே நல்லதாக அமையும். அதுவும் இந்த மன்னரையனுடைய நெருக்கம் என்பது. ஒரு மனிதனுக்கு மன்னரை 2 விதமாக அமையும். ஒரு மனிதன் மன்னரையில் வைக்கப்பட்ட உடனே அந்த மன்னரை ஒன்று அணைக்கும், அப்படி இல்லை என்று சொன்னால் நெருக்கும். இந்த 2 தான். இது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வுதான். நல்லவர்களுக்கு ஒரு தாய் தன் குழந்தை எப்படி அணைப்பாளோ அதுபோல அரவணைப்பை இந்த மண்ணு இந்த கபர் நமக்கு வழங்கும். அவர் நல்லவர்களாக இருப்பார்கள். தீயவர்களுக்கு விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று பிணைந்து நெருக்கமாக்கி இவர்களை நெருக்கத்திலே கஷ்டத்திலே உண்டாக்கும். இது தீயவர்களுடைய மன்னருடைய நிலை. முன்கர் நக்கீர் அதுக்கு பிறகுதான் கேள்வி கணக்குக்காக வேண்டி நம்முடைய கேள்விகளை கேட்டு முடித்த பிறகு 2 நிலைதான் நமக்கு மன்னரனுடைய நிலை. கேள்விக்கு சரியான முறையிலே பதிலளித்து விட்டால் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தினுடைய நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக. அல்லாஹ் சொல்வான், வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருமா, எனது அடியான் உண்மையை பேசிவிட்டான். நல்லோர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வானா, அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விருப்புகளை விரியுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தினுடைய ஆடை அணிவியுங்கள் அல்லாஹ் சொல்வான். பிறகு அவனுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை அவனுடைய மன்னரை விசாலமாக்கப்படும். ஹதீஸ்ல வருது 70 முழம் அவருடைய கபர் விசாலமாக்கப்படுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய கபர்களை அதுபோல ஆக்குவானாக. சொர்க்கத்தினுடைய நறுமணமும் தென்றலும் அது வந்து கொண்டே இருக்கும். எதுவரை என்று சொன்னால் மீண்டும் அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுகின்ற வரை இது போன்று சுகமாக இருப்பார்கள். இதே போன்று மன்னருடைய வேதனை, கேள்விக்கு பதில் சொல்லாதவர்களுடைய நிலை, அந்த தவறுவர்களுக்கு நரகத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்படும். அதனுடைய வெப்பமும் அதனுடைய நச்சு காற்றும் அவர்களை அடையக்கூடியதாக இருக்கும்.
மலக்குமார்கள் இரும்பு சுத்தியலால் அவங்கள ஒரே அடி அடிப்பாங்களாம். அவன் அலறக்கூடிய சப்தம் மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கேட்கும். அந்த அளவுக்கு அவன் சப்தம் விடுவான். அவருடைய தீய செயல்கள் ஒரு விகாரமான உருவத்திலே வந்து நான் தான் உனது தீய அமல் என்பதாக கபரிலே வந்து நம்மை நெருக்கி நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எதுவரை என்று சொன்னால் நாம் மீண்டும் எழுப்பப்படுகின்ற வரை தீயவர்கள் இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய ரமலான் போன்ற நல்ல நாட்களை தவறவிட்டவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய தங்குமிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபர்ல என்ன செய்வானா, காலையிலையும் மாலையிலையும் காமிச்சுக்கிட்டே இருப்பானா. நல்லவர்களுக்கு சொர்க்கத்தில் அவருக்கு கிடைக்க போகக்கூடிய இடத்தை காலை மாலையும் அல்லாஹ் காமிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப சந்தோஷப்படுவாங்களாம். சந்தோஷப்பட்டு யாரெல்லாம் சீக்கிரம் கியாமத்தினால வரவை, சீக்கிரம் மறுமையை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், துஆ செய்வாங்களாம் கபர்ல இருந்துகிட்ட. அதே போல தீயவர்கள் நரகத்தில் அவர்களுக்கு வேண்டி காத்திருக்கக்கூடிய கோரமான இடத்தை காண்பிப்பாக. இதுதான் உன்னுடைய இடம் என்பதாக சொல்லி அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படும். அப்போ அவங்க என்ன செய்வாங்களா, யா அல்லாஹ் கியாமத்தினால வர வச்சிடாத, கியாமத்தினால இப்பொழுது கொண்டு வந்து விடாத என்பதாக அந்த தீயவர்கள் கபரில் இருந்து கொண்டு செய்வார்கள். இந்த இரண்டு நிலைதான் இந்த கபரிலே நடக்கும். ஆகவே நான் நம்முடைய கபரினுடைய வாழ்க்கையை, மன்னரை வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று சொல்லக்கூடிய சூரா, அந்த சூறாவை டெய்லி தூங்க போறதுக்கு முன்னால நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமா சதக்கா செய்யக்கூடியவங்க, சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் இறந்த பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டே இருப்பான். அவர்களும் கபரினுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்க பெற முடியும். அருமை நாயகம் கற்றுத்தந்த துஆவை நம்ம அதிகமா சொல்லணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் என்று சொல்லக்கூடிய அருமை நாயகம் கற்றுத்தந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய கடைசி மன்னரை வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அதே போல மறுமையிலே அருமை நாயகத்தினுடைய சிபாரிசு பெற்று மீசானிலே நன்மைகள் கனமாகி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்த்து நிரந்தரமாக தங்க வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.